Hey, hello guys, welcome back to Kurimurai. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அரேஸ் லேர்ன் பண்ணோம். அப்புறம் வந்து அரேஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அரேஸில் இருக்கிறது இல்லை ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ், இல்லை ஒரு கால்குலேட்டிவ் வேல்யூ. இது வந்து ஒரு இன்புட் எடுத்துகிட்டு ஒரு அவுட்புட்டை கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏதோ ஒரு கிளாஸில் இந்தமாதிரி சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று போட்டோம். அதில் வந்து num1 num2 அப்படின்னு போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு கன்சோலில் வந்து அது பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதே வந்து எனக்கு திருப்பியும் 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அப்வியஸாக திருப்பியும் வந்து let num4 num5 ஓகேவா, அதுக்கப்புறம் வர ப்ளஸ் பண்ணி ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். திருப்பியும் 2 பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் let num6 num7 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணாமல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வேரியபிள்லாம் போட்டு வச்சுப்போம். ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும்போது வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கோடை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஃபங்க்ஷன்ஸை ஒரு வாட்டி எழுதிட்டு எவ்வளோ வாட்டி வேணுமோ ஃபங்க்ஷன்ஸை அவ்வளோ வாட்டி வந்து நம்ம கால் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸோடு ஒரு அட்வான்டேஜ். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஏதாவது ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். லூப் கிடையாது. லூப் வந்து எப்படின்னா, அதுவும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான், பட் ஒரு சீக்வன்ஸாக போகும். இது வந்து ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருவோம். அந்த சேம் அவுட்புட் தான் எப்போவுமே ரிட்டர்ன் வரும். லூப்பில் என்ன வரும், டிஃப்ரெண்ட்டாக வரும். ஐ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரிப்பீட்டேட்டிவும் இந்த ரிப்பீட்டேட்டிவும் வந்து சேம் நினச்சிடாதீங்க. லூப்பு வேறு, ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறு. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் டிஃபைனிங்கை வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம். மோஸ்ட்டாக நான் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைனிங் அப்படி தான் சொல்லுவேன், இல்லை டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ற கீவேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும். நேம் எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பேராமீட்டர் இருக்கும். பேராமீட்டர்ன்றது ஆப்ஷனல் தான். எல்லா இதுக்கும் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து பேராமீட்டர் கண்டிப்பாக போகணும் அவசியம் கிடையாது. வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கர்லி பிரேசஸ் வரும். கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஆக்சுவல் லாஜிக் என்னமோ அதை வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைப்பில் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நிறைய டைப் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போத்துக்கு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த 5 டைப்ஸ் தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், வெறும் ஃபங்க்ஷன், ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன் இருக்கும், கீவேர்டு இருக்கும், அப்புறம் நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ், ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஓகே, உள்ள கர்லி பிரேசஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர் சேம் ப்ரீவியஸ் மாதிரி தான். இங்கே வந்து param1 param2 அப் டு n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஃபோர்த் வந்து ஆரோ ஃபங்க்ஷன். லாஸ்ட் வந்து அனானமியஸ் ஃபங்க்ஷன்ஸ். அனானமியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமே இருக்காது. ஸோ சாரி, இந்த சின்டாக்ஸ் தப்பு. இதுதான் வந்து அனானமியஸ் ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ் வெறும் ஆரோ சின்டாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு நேமே இருக்காது. ஸோ அனானிமஸ்னால் என்ன, பேர் தெரியாதது, அதுதான். ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக இப்போ வந்து டெமோஸ் வந்து பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த சிம்பிள் கால்குலேட்டரே வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபங்க்ஷன்ஸாக வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் demo.js அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலுக்குள்ளே தான் எல்லா கோடும் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து ஆட் அப்படின்னு போகிறோம். ஓகே, ஸோ ஆட் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்மளோட ஆக்சுவல் லாஜிக். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, let num1 equal to 1 and let num2 equal to 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, கன்சோல் லாக்குள்ளே போய்ட்டு num1 ப்ளஸ் num2. ஓகே, ஸோ இதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. உங்களுக்கு வேணா ஒரு ஸ்ட்ரிங் கான்காட்டினேஷன் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆட்
கோலன் போட்டு இந்த வேல்யூ. ஓகே, ஸோ num1 அண்ட் num2. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் வந்து நடக்கும். இது வந்து எப்படி கால் பண்ணோம், இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். இது எப்படி இதான் டிக்ளரேஷன் ஆர் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன்ன்றது ஒரு கீவேர்டு. இந்த ஆட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது என்ன நேமாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போதோ அது பேஸ் பண்ணி நேமை கொடுப்போம். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த parenthesis வரும், 2 ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த curly braces வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம parenthesis சொல்லுவோம், இதை வந்து braces அப்படின்னு சொல்லுவோம், curly braces. ஓகேவா, ஸோ கால் பண்ண போது அந்த நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷனும் parenthesis கால் பண்ணிட்டு பண்ணால் போதும். செமிகாலன் அவசியம் கிடையாது, வேணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜே டெர்மினல் கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நோட் பேசிக் என்ற ஃபோல்டருக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஃபைலில் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா add equal to 5. ஸோ 1 + 4 is 5. ஓகே, ஸோ நான் திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ண என்ன ஆகும், திருப்பியும் ஆப்வியஸாக வந்து அதே ஆன்சர் தான் வரும், add 5 5 5. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிப்பீட்டேட்டிவாக போகிறோம் அப்படின்னா சேம் அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி வந்து எனக்கு சேம் அவுட்புட் தேவையில்லை, நான் என்ன பாஸ் பண்ணுறனோ அது பேஸ் பண்ணி. ஸோ என்னோடய லாஜிக் வந்து இதுதான், num1 num2 வந்து ப்ளஸ் பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இது வந்து என்னோட உள்ளே வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் யூசர் எதை ஆட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கணும். அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் போட்டுட்டு, ஓகே, ஸோ இங்கே num1 num2 அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா num1 வந்து இங்கே பேராமீட்டர்ஸாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து num1 அண்ட் num2 இது வந்து பேராமீட்டர். இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து இதை வச்சு ஆட் பண்ண போகுது. ஸோ நம்ம அது கால் பண்ணுற இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 1, 6. ஓகேவா, ஸோ இது வந்து num1, இது வந்து num2. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆப்வியஸாக 7 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 9 வச்சுக்கோங்க, இது வந்து 10 வச்சுக்கோங்க, இது வந்து 1000, 1100, இது வந்து 1000, இது வந்து சம் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட என்ன ஆன்சரோ அது வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஓவர்லோடிங் கான்செப்ட் வந்து கிடையாது. ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோடிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஓவர்லோடிங் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதே வந்து பார்த்தீங்க இந்த ஆட் இருக்குல்ல, இந்த ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா num1 வந்து 1, num2 வந்து 4, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆடில் வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து செட் பண்ணுறோம், கெட்டில் நம்ம செட் பண்ணுறோம் என்ன வேல்யூ அப்படியே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 1 6 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். இந்த ஃபங்க்ஷன் வெறும் ஆட் அப்படின்னு கால் பண்ண அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து ஜாவாவில் வந்து ஒர்க் ஆகும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து NaN வரும். NaN அப்படின்னா நாட் ஏ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி num1 num2 வந்து 1 and 4 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 5 அப்படின்னு வந்திருக்கணும் கரெக்டாக. பட் ஏன் இந்த ஆடுக்கு போகுது, ஓகே நான் டீபக் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெட் டாட் மாதிரி வரும். ஸோ அது வந்து டீபக் பாயிண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களோட கீபோர்டில் F5 இல்லைனா ஃபங்க்ஷன் F5 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எரர் அடிக்குது. நோ npm script found in your package.json. ஓகே, நம்ம நோட் ப்ராஜெக்டாக இதை கிரியேட் பண்ணல, அதனால நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. சரி, அது வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆட் கால் பண்ணும்போது நான் உள்ள ஒரு கன்சோல் லாக் போகிறேன். ஓகே, ஸோ கன்சோல் லாகில் போயிட்டு சிம்பிள் ஆட் இஸ் ஹியர், அதே மாதிரி இங்கே வந்து கன்சோல் லாகில் போயிட்டு
add with params here. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோலாம் வேணாம், கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பட்டி ரன் பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா add with param is here, add with param is here. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் சிம்பிள் ஆடை தான் கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து இவனை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள். நான் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கட் பண்ணிட்டு ஃபைலுக்கு மேலே டாப்பில் வந்து போடுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆட் இஸ் ஹியர், அதாவது வேல்யூ வந்து 5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த ஆடை கால் பண்ணியிருக்கோம். பட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகலை, லாஸ்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் டூப்ளிகேட்டாக இருக்குது இல்லை ஓவர்லோடிங் ஆயிருக்கு அப்படின்னா எப்போவுமே ஃபைலில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணோம், மேலே இருக்கிறது வந்து இக்னோர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர்லோடிங் கான்செப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸில் கிடையாது. ஓகே, ஓவர் ரைடிங் இருக்குது, பட் அது வந்து கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு அப்ளிகபிள். அது ஓப்ஸ் கான்செப்ட் வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது, ஓவர்லோடிங்கும் பண்ண முடியாது. ஓகேவா, சரி, டன் டெல். இது கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் இப்படி தான் வந்து நம்ம கால் பண்ணுவோம். இப்போது இங்கே ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஆட் போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆட் கால் பண்ணி 1,5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ரிசல்ட் வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நான் இங்கேயும் கால் பண்ணலாம், இல்லைனா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா அதே 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம கால் பண்ணலாம், இங்கேயும் வந்து கால் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் சில இடத்துல அது வந்து பிரச்சனையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்னா ரொம்ப சிம்பிள், ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரி தான், பட் அதுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுப்போம். ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷனை ஆக்சுவலி நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து லெட் சப்க்கு நான் ஒன்று எழுதுகிறேன். ஓகே, ஸோ சப் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் அப்புறம் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பாக, இல்லைனா வந்து அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே வந்து லாஜிக். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், கன்சோல் லாக் சரி 5 - 4 அப்படின்னு நான் போகிறேன். ஓகே, ஸோ 5 - 4. ஓகே, அண்ட் இது எப்படி கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுமோ அதே மாதிரி சப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா 5 - 4 is 1. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம இதை வந்து 3 மாற்றலாம், இன்னொரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, பட் இதை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன்ல, இங்கே கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் வருது அப்படின்னா cannot access sub before initialization. இதை வந்து நம்ம நேற்று வீடியோவில் கூட பார்த்தோம் கரெக்டாக, பிஃபோர் இனிஷியலைசேஷன். அதாவது நீங்கள் சப்ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறீங்க, பட் சப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலைஸ் ஆகலாம். இந்த இடத்துல இது எரர் வராது, எனக்கா இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே வேணால் டிக்ளேர் பண்ணிட்டு எங்கே வேணால் நம்ம வந்து இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கால் பண்ணிக்கலாம். அதே நேம்டு ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கால் பண்ண முடியும். டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் வந்து கால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இதே வந்து உங்களுக்கு பேராமீட்டர் வேணும், எனக்கு 5 - 3 எப்போவுமே நான் பண்ண போதில்லை, எனக்கு வந்து பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி பேராமீட்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே வந்து A மைனஸ் பி. ஓகே, ஸோ ஏன்றது ஒரு வேரியபிள், லோக்கல் வேரியபிளோட நேம் தான். num1 num2 போகிற மாதிரி ஏபி அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8, 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரணும், 2 அப்படின்னு வரணும். ஓகேவா, ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி ஆரோ இருக்குது. ஆரோ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதே கமெண்ட் பண்ணிட்டு இதே டெமோ உங்களுக்கு காட்டுறேன். சரி, இன்னொன்று வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கால் பண்ணல,
ஸோ லெட் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து லாஜிக் உள்ளே வந்து கன்சோல் லாகில் போயிட்டு 9 into 8 ஓகே 9 8 சார் சம் வேல்யூ ஓகே ஸோ இது வந்து எப்படி கால் பண்ணோம் மல்டிப்ளை அப்படின்னு இது வந்து கால் பண்ணோம் ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும் 9 8 சார் 72 அப்படின்ற நம்மளோட வேல்யூ கரெக்டாக வரும் ஓகே ஸோ இதே வந்து ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் தேவையில்லை ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை பட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு புரியுது ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்போம் ஓகே ஸோ வந்து ஈக்குவல் டு அதுக்கப்புறம் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போகிறோம்ல ஸோ அது வந்து ஆரோ ஸோ இது மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கனாலே இது சொல்லும் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 72 ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு ஓகே ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி அதே சேம் கான்செப்ட் தான் a, b போட்டுட்டு இங்கே வந்து a into b ஓகேவா ஸோ சேம் கான்செப்ட் தான் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 7, 6 வச்சுக்கோங்க ஸோ 7 6 எவ்வளோ அவ்வளோ ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து வரும் ஸோ இது வந்து என்னது இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர் வேண்டாம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனோனிமஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அனோனிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பேரும் வராது ஊரும் வராது ஒன்றும் வராது இதுதான் வந்து அனோனிமஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட அந்த parenthesis curly braces இருக்கும் அதுக்கப்புறம் arrow syntax இருக்கும் ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பேக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம கால் பேக் லேர்ன் பண்ணும்போது அது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது டேரெக்டாக வந்து அப்படியே நம்ம கால் பண்ண முடியாது கால் பண்ணலாம் அதுக்கு இஃபின்னு ஒன்று இருக்குது இம்மீடியட் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வேறு ஒரு வீடியோவில் லேர்ன் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது ஃபங்க்ஷனில் வந்து ஓவர்லோடிங் பாசிபிள் கிடையாது அண்ட் இது சொன்னேன்ல ஸோ ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் எங்கே வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபங்க்ஷன் hoisting அப்படின்னு சொல்லுவாங்க HOISTING hoisting ஆர் hoisting தான் அது ஓகேவா ஸோ நேம்டு ஃபங்க்ஷனில் வந்து hoisting வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் பட் நேம்டு பட் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஸோ மீதி வந்து இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டை தூக்கி விட்டு இந்த ஆரோ போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆரோ எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆரோ சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இது வந்து என்னது ஆரோ சின்டாக்ஸ் ஓகேவா அது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை நிறைய இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக இந்த ஆரோ சின்டாக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிள் லைனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக கூட எழுதலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட் மல்டிப்ளை போட்டுட்டு இங்கே ப்ராக்கெட் வந்து 2 வேல்யூஸ் வந்து நான் வாங்க போகிறேன் இல்லைனா 3 வேல்யூஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே கர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டு a into b into c ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ இது கால் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு 4 5 6 4 5 6 20 26 120 அப்படின்னு வரும் ஓகே ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது பட் இது வந்து ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் லாகில் போயிட்டு இப்படி கால் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 120 அப்படின்னு வரும் ஓகேவா கரெக்டாக வந்திருக்கு பட் இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஸோ இது வந்து ரிட்டர்ன் கீவேர்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து இன்னொரு வாட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட் ஆரோ சின்டாக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக ஓகேவா ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க முக்கியமாக ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் ஆன கோடு இருக்குது நான் திரும்ப ஒரே விஷயத்தை பண்ண போகிறேன் ஒரே அவுட்புட் எனக்கு வரணும் எகெயின் அண்ட் எகெயின் அப்படின்னா அப்போது ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரே அவுட்புட் இந்த சென்ஸ் லைக் இப்போ இங்கே வந்து மைனஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் நான் என்ன டேட்டா கொடுக்கணும் அது பேஸ் பண்ணி அந்த ஆன்சர் வரணும் ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா ஸோ தட்ஸ் இட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் ஒன் வெரி சூன்